Hi students, NIOA students, secondary students and senior secondary students. இவங்களில் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறவங்க, அதாவது லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறவங்க, எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்க. அதில் 1 hour எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் எக்ஸம்ஷன் இருக்கும். அப்புறம் கால்குலேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். அப்புறம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணினா கூட அது கரெக்ட் பண்ணி உங்களுக்கு மார்க் போடுற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நீங்கள் அவைல் பண்ணுறதுக்காக அந்த டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருப்பீங்க. கூடுதலாக ஸ்க்ரைபு அலாட்மெண்ட்டுன்னு சில பேருக்கு இருக்கும். சில பேருக்கு வந்து கையால் எழுத முடியாது, ஏதாவது இன்ஜுரிஸ் இருக்கும். சில பேருக்கு வந்து மைண்டும் ஹேண்டும் வந்து கோஆர்டினேட் இருக்காது. மைண்டு சொல்லணும், ஆனால் கை எழுதாது, எங்கேயோ யோசிக்க தோணிடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நம்ம ஸ்க்ரைபு வந்து அலாட்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்களும் வாங்கியிருப்பீங்க. ஆனால் அந்த ஸ்க்ரைபை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஏன்னா NIOSஐ பொறுத்தவரை யார் வேணாலும் எழுதலாம், எந்த ஏஜ் குரூப்னாலும் எழுதலாம் அப்படின்லாம் கிடையாது. கண்டிப்பாக அவங்க 10th படிக்கிறவங்களா இருந்தால் பிலோ 10th ஸ்டாண்டர்ட், அதாவது 9th 8th அவங்க எழுதலாம். 12th ஸ்டாண்டர்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிலோ 12th ஸ்டாண்டர்ட், அதாவது 11th 10th இந்த மாதிரி படிக்கிறவங்க தான் எக்ஸாம் எழுத முடியும், அதாவது ஸ்க்ரைபாக எழுத முடியும். இப்போ இவங்களுக்கு ஸ்க்ரைபில் என்ன மாதிரி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும். இப்போது இந்த ரூல்ஸுக்குள்ளார வந்து நம்ம நெய்பர்ஸ் ஒத்து வந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒத்து வந்தாலும் சரி, அதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கும். சில பேருக்கு வந்து அவங்களுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸே இருப்பாங்க, க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸு எழுதலாமா அப்படின்றதுக்கு தான் இப்போ NIOS நம்ம லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதாவது அதாவது அவங்களுடைய தம்பியோ தங்கச்சியோ அவங்க ஏஜை விட கம்மியாக, அவங்க படிக்கிற அந்த லெவலை விட கம்மியாக, அவங்க ஈக்குவல் லெவல் படிக்கக்கூடாது, அவங்க வந்து எக்ஸாம் எழுதலாம், இதுக்கு தடை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன், லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இது ஒரு குட் நியூஸ், ஸ்க்ரைபு அலர்ட் பண்ணி வாங்கினவங்களுக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. அது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 2023 எழுத தடை இல்லை அப்படின்னு இருக்கிறாங்க. ஒருவேளை அடுத்த வருஷம் சிஸ்டம் மாறலாம். ஸோ இந்த வருஷம் எழுதுகிறவங்களுக்கு இது ஒரு கிஃப்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ, பெஸ்ட் ஆஃப் லக். ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இதுதான் NIOSல இருந்து நமக்கு கிடச்சிருக்கிற லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன். இதில் தான் வந்து ஸ்க்ரைப் எப்படி அலர்ட் பண்ணணும், என்ன மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே இந்த ரூல்ஸ் எல்லாம் நடைமுறையில் இருந்தது தான் உங்களுக்கு. ஆனால் இப்போ என்ன கிளியராக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த பாருங்கள், செகண்ட் லைன் பாருங்கள், நோ டிபார்மெண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் ஆஃப் தி கின் ஃபார் ஆக்டிங் அஸ் ஸ்க்ரைப். டிபார்னா தடை, நோ டிபார்மெண்ட்னா தடை இல்லை, நெக்ஸ்ட் ஆஃப் த கின் ஃபார் ஆக்டிங் அஸ் ஏ ஸ்க்ரைப். நெக்ஸ்ட் ஆஃப் கின் அப்படின்னா க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், ஓன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், அவங்கெல்லாம் ஸ்க்ரைபாக ஆக்ட் பண்ணுறதுக்கு வந்து தடை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு இந்த இதில். ஓகேங்க ஸ்டூடெண்ட், குட் நியூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இது உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து இப்போது ஸ்க்ரைபை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள்.